So right now I'm going to share a screen and I'm going to tell you what we are going to learn. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா டேக்ஸும் டேஷ்போர்டும் பவர் பிஐல டேக்ஸும் டேஷ்போர்ட். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து யோசிப்பீங்க எதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாம நம்ம ஒன் டைப் பண்ணணும் இல்ல இரண்டு டைப் பண்ணணும் இந்த chat பாக்ஸ்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ஆன்லைன் செஷன். ஸோ இந்த ஆன்லைன் செஷன்ல வந்து we are depending on the internet. ஸோ சப்போஸ் வந்து சம்டைம்ஸ் த இன்டர்நெட் கனெக்ஷன் மைட் ரன் ஆர் சம்டைம்ஸ் நான் பேசுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஐ ஹேவ் டு மேக் ஷுர் எவ்ரிபடி ஆர் ஆன் த சேம் பேஜ். ஸோ நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு வந்து தெரிவிக்கலாம் எப்படி வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே. Alright, so காலை வணக்கம். So first and foremost ரொம்ப நன்றி not only to CDC but also to Nanba and Nanbi for attending this session. ஏன்னா பொதுவா வந்து இது இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பகல்ல வந்து எல்லாமே வந்து பொதுவா மரீனா பீச்ல வந்து ஜாகிங் பண்றோமோ இல்லையோ, ஆனா நம்ம லேட்டா எஞ்சிப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வந்து மண்டே. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து தியாகம் பண்ணீங்க. அதாவது இந்த செஷன் விர்ச்சுவலி அட்டென்ட் பண்றதுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஓடிடி பார்க்கலாம் அல்லது வந்து ஒரு மால்க்கு போகலாம். ஆனா நீங்களாம் எல்லாமே அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வாட் வி வில் பி கவரிங் வந்து டேக்ஸும் டேஷ்போர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட்னா என்ன? ஓகே, காடிக்குள்ள டேஷ்போர்ட் இருக்கு. ஆனா பவர் பிஐ எக்ஸல் டேஷ்போர்ட்னா என்ன? டேஷ்போர்ட் வந்து ஒரு பிரசன்டேஷன். பொதுவா வந்து பவர் பாயிண்ட் குள்ள நம்ம பிரசன்டேஷன் பண்ணலாம். ஆனா டேஷ்போர்ட்னா இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன்னா இஸ் அ இன்டராக்டிவ் பிரசன்டேஷன். இன்டராக்டிவ் பிரசன்டேஷன்னா என்ன? அதாவது எக்ஸல் குள்ள நம்ம வந்து இன்டராக்டிவ் பிரசன்டேஷன் பண்ணலாம். ஏன் பவர் பாய்க்குள்ள கூட நம்ம வந்து ஒரு இன்டராக்டிவ் பிரசன்டேஷன் பண்ணலாம். ஓகே, இன்டராக்டிவ் பிரசன்டேஷனா என்ன? இப்போ வந்து நீங்க நல்லா பண்ணா ஐம் ஷோயிங் யூ an எக்ஸல் ஃபைல். ஸோ நீங்க நல்லா பண்ணா இதுக்கு பேரு தான் பிரசன்டேஷன் டேஷ்போர்ட். ஓகே, எப்படின்னா சப்போஸ் வந்து நான் இங்க வந்து சிஎஃப்ஓஸ் ஆஃபீஸ் நான் தட்டும் போது நீங்க நல்லா பண்ணா ஆல் த டாட்டா வில் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இன்டராக்டிவ் பிரசன்டேஷன்னா என்னன்னா when I click anything over here அது மாறும். Okay, so if you can see this presentation கண்டிப்பா நீங்க வந்து ஒரு thumbs up emoji கொடுத்தா நல்லா இருக்கும். Because I hope you can see the screen, you can see this dashboard. So நீங்க thumbs up emoji கொடுத்தா at least yeah. So thank you Nanba, thank you Nanbi for showing the thumbs up. So this is what they call dashboard. Dashboard னா எப்படின்னா இங்க வந்து just நான் கிளிக் பண்ணா போதும் அது வந்து மாறும். Okay, that is what they call as interactive presentation. So பொதுவா வந்து நம்ம பவர் பாயிண்ட் குள்ள பிரசன்டேஷன் பண்ணலாம். ஆனா டேஷ்போர்ட் நான் என்ன ஒரு வித்தியாசம்னா இங்க நான் கிளிக் பண்ணா போதும் அது தானா மாறும். ஸோ தானா மாற போது ஸோ நம்ம மேனேஜர்ஸ் கிட்ட காமிக்கும் போது மேனேஜர்ஸ்க்கு புரியும். ஓகே, இப்போ இந்த சேல்ஸ் எப்படி, இதோட ஃபைனான்ஸ் எப்படி, இதோட ஆப்எக்ஸ் எப்படி, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இருந்து என்னன்னா டெக்ஸ். டெக்ஸ் வந்து இஸ் லைக் அ மெஷர், இஸ் லைக் அ ஃபார்முலா. எப்படி வந்து எக்ஸல் வந்து ஒரு ஃபார்முலையோ அதே மாதிரி பவர் பிஐ கூட ஒரு மெஷர் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா டெக்ஸோட அர்த்தம் என்னன்னா டாட்டா analytic, okay, data analytic expression. So இந்த x வந்து expression. So இது வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு மெஷருக்கு சமம். ஓகே, இது வச்சுக்கிட்டு நம்ம வந்து சம் கால்குலேட் பண்ணலாம், இல்ல செலக்டட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், ஒரு மந்த்லி சேல்ஸ் கூட கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைல் யூஸ் பண்றோம்? ஸோ நீங்க நல்லா பண்ணா இது வந்து நம்மளோட டேட்டா. ஸோ இப்போ இந்த எக்ஸல் ஃபைல்ல என்ன இருக்குன்னா டேட்ஸ் இருக்கு, தேதி இருக்கு, ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னா இந்த ஆப்பிள் வாட்ச், ஐபோன், மேக்புக், அதர் அக்சசரிஸ். சேல்ஸ் மெத்தட் அது வந்து நம்ம வந்து ஜெனரல் அவுட்லெட் போடலாம் அல்லது ஆன்லைன் சேல்ஸ் இருக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து 3 விஷயம் இருக்கு. 3 காலம்ல நல்லா பாருங்கன்னா இட்ஸ் அ ஜியோகிராஃபி, அதாவது எந்த கான்டினென்ட், எந்த ஊரு, எந்த சிட்டிஸ் எல்லாமே. அண்ட் செகண்ட் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மாடல். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஆப்பிள் வாட்ச்ல வந்து சீரிஸ் 7 இருக்கு, சீரிஸ் 6 இருக்கு. அண்ட் லாஸ்ட் காலம்ல வந்து அந்த சேல்ஸ் இன் யூஎஸ் டாலர். ஸோ இப்போ வந்து இது நல்லா பண்ணா இது வந்து ஒரு டேபிள் தட் ஷோஸ் த சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த டேபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we want to show a presentation and we want to show some monthly performance, quarterly performance எல்லாமே. So what I'm going to do is I'm going to use this like a whiteboard. So dashboard என்னன்னா ஒரு interactive presentation. DAX என்னன்னா data analytic presentation. அதாவது இதுல என்னன்னா it's like a measure, it's like a formula. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we want to create a sales report. A sales report for Apple products. Okay, yeah. So அந்த Apple productsல நம்ம என்ன காமிக்க போறோம்னா we want to show the performance over the months. அதாவது ஜனவரி மாசம் எவ்வளோ, and also we want to show the breakdown. அதாவது ஓகே இப்போ வந்து எத்தனை சேல்ஸ் ஜனவரி மாசக்குள்ள இல்ல பிப்ரவரி மாசத்துல எத்தனை சேல்ஸ் அது வந்து நம்ம காமிக்க போறோம். ஓகேயா? So first and foremost we need to open Power BI desktop. Okay, நம்ம Power BI desktop open பண்ணும்போது the first step is we need to import data from an Excel file.
எதுக்கு வந்து நம்ம எக்ஸல் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணோம்? ஏன்னா நீங்க நல்லா பாருங்கன்னா இந்த டாட்டா எங்க இருக்கு? இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைல்குள்ள இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து we need to import data from a Excel file. ஸோ இங்க Power BI desktop போயிட்டு we can either get data from a PDF, from a website. ஆனா இப்போ நம்ம என்ன கிளிக் பண்ணோம்னா எக்ஸல் ஒர்க் புக். இங்க கூட கிளிக் பண்ணலாம், இங்க கூட கிளிக் பண்ணலாம். ஏன் நம்ம இங்க கூட கிளிக் பண்ணலாம்? பிகாஸ் why we click this? ஏன்னா அந்த டாட்டா வந்து இங்க இருக்குன்னா எக்ஸல் குள்ள இருக்கு. ஸோ நம்ம இங்க கிளிக் பண்ணும்போது நீங்க நல்லா பாருங்கன்னா ஒரு பாக்ஸ் will appear. ஸோ யூ மஸ்ட் நோ where you save your file. நீங்க வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணலாம், டவுன்லோட்ஸ்ல சேவ் பண்ணலாம், ஏன் டாக்குமெண்ட்ஸ் கூட சேவ் பண்ணலாம். ஓகே, யூ மஸ்ட் நோ வேர் யூ சேவ். அது ஒரு காமன் ஃபோல்டரா இல்ல ஒன் டிரைவ் ஃபைலா. ஸோ நீங்க வந்து அந்த டெஸ்க்டாப்ல போயிட்டு யூ மஸ்ட் நோ வேர் யூ சேவ். ஓகே, ஸோ ஐ சேவ் இன் திஸ் ஃபோல்டர் CDC 19 January. ஸோ இந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணிட்டு I'm going to click on this file and I'm going to press open. ஸோ ஒன்ஸ் ஐ ப்ரெஸ் ஓப்பன், நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் உருவாக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இஃப் யூ கேன் சி திஸ் பாக்ஸ், கேன் யூ ஷோ சம் தம்ஸ் அப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பி. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்ல என்னன்னா இது வந்து கேட்கும் எந்த ஷீட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. ஏன்னா பொதுவாக ஒரு எக்ஸல் ஃபைல்ல நிறைய ஷீட்ஸ் இருக்கும். அது மந்த்லி ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட், இந்த ரீஜன் அந்த ரீஜன். ஸோ இங்க நல்லா பாருங்க, இந்த குறிப்பிட்ட எக்ஸல் ஃபைல்ல ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு, அதாவது சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ அதனால இங்க ஒரு ஷீட் தான் காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இங்க வந்து டிக் பண்ணோம். ஓகே, இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணோம். சப்போஸ் இங்க வந்து நம்ம கிளிக் பண்ணா வச்சுக்கோங்க, நம்மனால இந்த லோட் டிரான்ஸ்ஃபார்ம் டாட்டாவை கிளிக் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ஸை டிக் பண்ணோம். ஸோ டிக் பண்ணியோடனே we can click load, we can click transform data. So load na என்னன்னு பண்ணோம்னா it will load automatically to the Power BI desktop. ஆனா அதுவே transform dataனா அது பவர் queryக்கு போகும். ஸோ போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்னா பவர் query பத்தி. ஸோ இங்க transform data கிளிக் பண்ணியோடனே it will go to power query. அந்த power query என்ன பண்ணோம்னா நம்ம data cleaning பண்ணலாம். Okay, so I'll just click power transform data so that you can have a glance what is power query editor. ஸோ இதுக்கு பேரு தான் power query editor. பவர் குவெரியோட எடிட்டர் என்ன பண்ணோம்னா டாட்டா கிளீனிங் பண்ணோம். டாட்டா கிளீனிங் பண்ணோம்னா இந்த வந்து காலம்ஸ் ரிமூவ் பண்ணலாம், ரோஸ் ரிமூவ் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஒரு டாட்டாவை கிளீன் பண்ணலாம். ஓகேயா, ஸோ நீங்க நல்லா பண்ணா இப்போ வந்து டாட்டா வந்து இம்போர்ட் பண்ணுச்சு. அதாவது இங்க தேதி இருக்கு, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு, ஏன் சேல்ஸ் USD கூட இருக்கு. இப்போ நீங்க நல்லா பாருங்க, இங்க வந்து ABC காமிக்கும். இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி பக்கத்துல இங்க ABC இருக்கு. இப்போ லாஸ்ட் காலம்ல வந்து சேல்ஸ் USDல பக்கத்துல 1 2 3 இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, இது வந்து எதுக்கு வந்து 1 2 3, எதுக்கு வந்து ABC? இதுக்கு பேர் தான் டைப் ஆஃப் ஃபார்மேட். ஓகே, டைப் ஆஃப் த டாட்டா ஃபார்மேட். இப்போ வந்து ஏபிசினா என்னன்னா அதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட். இங்க நல்லா பாருங்கன்னா ஏபிசினா டெக்ஸ்ட் தான் அர்த்தம். இப்போ 1 2 3னா அதுக்கு பேரு ஹோல் நம்பர். பெர்சன்டேஜ்னா பெர்சன்டேஜா வரும். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏபிசியை பார்க்க முடியுமா? இஃப் யூ கேன் சி திஸ் ஏபிசி, கேன் யூ ஷோ சம் தம்ஸ் அப்? ஓகே, ஸோ the ABC 1 2 3 அதுக்கு பேர் வந்து டாட்டா ஃபார்மேட். ஓகே, அதுக்கு பேர் என்னன்னா இஃப் யூ கிளிக் ஹியர் டாட்டா டைப். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இருக்கலாம், ஹோல் நம்பரா இருக்கலாம். ஓகே, ஸோ ஏன் இதுக்கு வந்து நான் காமிக்கிறேன்னா, ஏன்னா நீங்க நல்லா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து நமக்கு தேதி இருக்கு, ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் எல்லாமே. ஆனா என்ன ஆச்சுன்னா இங்க வந்து ABC 1 2 3 காமிக்குது. ஏன்னா இதுக்கு வந்து இந்த நல்லா பாருங்க இந்த டாட்டாக்கு தெரியாது, இந்த காலம்க்கு தெரியாது இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா அல்லது வந்து ஒரு நம்பர்ஸ் ஃபார்மேட்டா இதுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மாறணும். ஓகே, we need to change to a date format. So when we click into a date format, அப்போ அது மாறும் from a normal data format to a date format. ஸோ நீங்க என்ன பண்ணுன்னா before you load any data to Power BI, நீங்க வந்து உங்களோட டாட்டாவை புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட், என்ன மாதிரி ஒரு டைப். சப்போஸ் ஏபிசினா அதுக்கு பேரு டெக்ஸ்ட் ஃபார்மேட். சப்போஸ் அது வந்து ஒரு அல்பா நியூமெரிக். அல்பா நியூமெரிக் எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து அது அல்பபெட்ஸும் இருக்கு, நம்பர்ஸ் இருக்குன்னா it will appear as ABC like invoice 001 எல்லாமே. So what I'm trying to say is you need to understand உங்களோட டாட்டா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we change this தேதி, this dates column to a date format. From ABC 1 to 3 நம்ம வந்து date formatக்கு மாத்தணும். சரி, நம்ம மாத்திச்சா அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க நல்லா பாருங்க, இங்க வந்து ஹோம் ரிபன் இருக்கு. ஓகேயா, ஸோ இந்த ஹோம் ரிபன் கீழே வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க இங்க பார்க்க முடியுமா? கேன் யூ ஷோ சம் தம்ஸ் அப் எமோஜி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பி. ஓகே, இங்க என்ன பண்ணா நம்ம க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணோம். ஓகே, எதுக்கு வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணோம்? பிகாஸ் when once we already clean the data, அதாவது இந்த டேட்ஸ் காலுக்கு மாறிச்சுன்னா we need to go back to Power BI. ஸோ இந்த go back பண்ணும்போது we just click close and apply. ஸோ close and apply தட்டும் போது நீங்க நல்லா பாருங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஓகே, இது வந்து என்ன காமிக்கும்னா எத்தனை ரோஸ் ஆஃப் டேட்டா, அந்த சைஸ் ஆஃப் டாட்டா எவ்வளோ வச்சு, அப்போஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா எல்லாமே. ஸோ இந்த டாட்டாவை வரும்.
ஸோ லோட் பண்ணியோன்னே நீங்க நல்லா பாருங்கன்னா இந்த டாட்டா பேன்ல வந்து காமிக்கும். ஓகே, சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ வி நீட் டு எக்ஸ்டெண்ட். ஓகே, இதோட பேர் என்னன்னா சேல்ஸ் ரிப்போர்ட். எதுக்கு வந்து இந்த ஒரு பேர் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்? ஏன்னா நம்ம நல்லா பாருங்கன்னா இந்த எக்ஸல் ஃபைல்ல இந்த ஷீட்டோட பேர் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ இஃப் வி இம்போர்ட் ஜஸ்ட் ஃப்ரம் a region report, it will show region report. ஸோ the ஷீட் பேர் என்ன இருக்கோ அது வந்து பவர் பிஐல காமிக்கும். செகண்ட் வந்து இந்த காலம்ஸ்ல என்ன பேர் இருக்கோ அது வந்து காமிக்கும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நீங்க நல்லா பாருங்க, இன் மை பவர் பாயிண்ட் வாட் ஐ ரோட் இஸ் ஐ வாண்ட் டு ஷோ த பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் த மந்த்ஸ். அதாவது ஒவ்வொரு மாசக்கும் எவ்வளோ அந்த சேல்ஸ், இப்போ ஜனவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு, பிப்ரவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு நம்ம வந்து காமிக்க போறோம். ஸோ அதனால நான் என்ன கிளிக் பண்ண வந்தேன்னா ஐ வில் ட்ரை டு கிளிக் அ கிளாஸ்டர்ட் காலம் சார்ட். ஓகே, நீங்க நல்லா பண்ணா இதோட விஷுவல் பேர் வந்து கிளாஸ்டர்ட் காலம் சார்ட். ஓகே, இஃப் யூ கேன் see this, can you type number 3 in the chat box? Don't show emoji. சப்போஸ் இந்த ஐகான் நீங்க பார்க்க முடியும்னா நீங்க 3 வந்து நீங்க chat boxல கிளிக் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி மை டியர் மை ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பி. ஓகே, சில பேர் வந்து கேட்பாங்க, அதாவது இந்த கிளாஸ்டர்ட் காலம் சார்ட்க்கும் இந்த ஸ்டாக் காலம் சார்ட்க்கும் என்ன வித்தியாசம்? இங்க வந்து காலம் இருக்கு, இங்கேயும் காலம் இருக்கு. இதோட பேரு கிளாஸ்டர்ட், இதோட பேரு வந்து ஸ்டாக் காலம். இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, சப்போஸ் வந்து நான் கிளாஸ்டர்ட் காலம் சார்ட் தட்டியோன்னே, ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷுவல் வரும். ஸோ நீங்க நல்லா பண்ணா இங்க வந்து எக்ஸ் எக்ஸிஸ் இருக்கு, y axis இருக்கு, லெஜெண்ட் இருக்கு, ஸ்மால் மல்டிபிள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் காலம்க்கும் கிளாஸ்டர்ட் காலம்க்கும் என்ன வித்தியாசம்னா அந்த லெஜெண்ட் ஓட பார்ட்ல தான் வித்தியாசம் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் ஜஸ்ட் சே ஐ ஜஸ்ட் extend the date hierarchy, just say I want monthly data. ஸோ இந்த மாசம் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல வைக்கும் போது ஸோ இங்க வந்து அந்த டாட்டா இருக்கும் மந்த்ஸ், ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம். அண்ட் ஜஸ்ட் சே ஐ புட் த சேல்ஸ் இன் த y axisனா இது வரும். ஓகே, ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம். ஸோ இந்த ஜனவரி டு டிசம்பர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும், y axisல என்ன காமிக்கும்னா அந்த சேல்ஸ் டேட்டா. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் காலம்க்கும் கிளாஸ்டர்ட் காலம்க்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, நல்லா பண்ணா நான் சொன்ன மாதிரி இந்த லெஜெண்ட் தான் வித்தியாசம். இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நான் ஆப்பிள் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் வந்து இங்க லெஜெண்ட் வைக்கும் போது நீங்க நல்லா பாருன்னா அப்படி மெசன்னு இது வந்து ஒரு கிளாஸ்டர்ட் காலமா மாறும். ஓகே, it will be like this கிளாஸ்டர்ட் காலம். அதாவது இந்த ஜனவரி மாசத்துல நிறைய காலம், பிப்ரவரி மாசத்துல நல்லா பாருன்னா 3 காலம் இருக்கு. ஓகே, சோ the blue color வந்து ஆப்பிள் வாட்ச், டார்க் ப்ளூ வந்து ஐபோன், அண்ட் இப்போ பர்பிள் கலர் வந்து அது அக்சசரிஸ். ஸோ கிளாஸ்டர்ட் வந்து எப்படின்னா அந்த ஒரு எக்ஸஸ்ல நிறைய காலம்ஸா வரும். இப்போ ஸ்டாக்னா எப்படின்னா நீங்க நல்லா பண்ணா இங்க நான் ஸ்டாக் கிளிக் பண்ணும்போது இந்த ஒரு காலம்ல நிறைய லெஜெண்ட்ஸ் வரும். இப்போ நல்லா பாருங்கன்னா பிப்ரவரியில வந்து லைட் ப்ளூ இருக்கு, டார்க் ப்ளூ இருக்கு, பர்பிள் கலர் இருக்கு. ஓகேயா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்டாக் காலம் அண்ட் கிளாஸ்டர்ட் காலம்? சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கேன் யூ ஜஸ்ட் ஷோ தம்ஸ் அப் இன் த சாட் பாக்ஸ். ஸோ கிளாஸ்டர்ட் காலம் எப்படின்னா அது வந்து நிறைய காலம்ஸ் இருக்கு, அதாவது ஒரு ஸ்பேஸ்ல நிறைய காலம்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டாக் காலம்னா எப்படின்னா அது வந்து ஒரே காலம்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ஓகேயா? ஆல்ரைட். சோ இந்த ஸ்மால் மல்டிபிள்ஸ்னா என்ன? அது ஸ்மால் மல்டிபிள்ஸோட நோக்கம் என்ன? இப்போ நல்லா பாருங்க, இஃப் ஜஸ்ட் சே ஐ புட் ஸ்மால் ஆப்பிள் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இன்டு தி ஸ்மால் மல்டிபிள்ஸ், இட் வில் அப்பியர் இன் திஸ் ஃபார்மேட். அதாவது எப்படின்னா அதாவது அதே காலம் தான் ஜனவரி அன்டில் டிசம்பர், ஆனா வேற வேற எங்க. இதுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச், இதுக்கு வந்து ஐபோன், இது வந்து மேக்புக், இது வந்து அதர் அக்சசரிஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ வாண்ட் டு பிரசன்ட் டேட்டா. அல்லது வந்து நீங்க வந்து ஆப்பிள் வாட்ச் மட்டும் நீ காமிக்க போறீங்களா, அல்லது வந்து எஸ் யூ வாண்ட் டு ஷோ த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா ஜஸ்ட் லைக் திஸ், ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் அப் டு டிசம்பர், இது வந்து என்டையர் டேட்டா. ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐல் ஜஸ்ட் ப்ரிஃபர் கிளஸ்டர் காலம் சார்ட் அண்ட் ஐ வாண்ட் ஜனவரி மாசம் அப் டு டிசம்பர் மாசம். ஸோ நான் சொன்ன மாதிரினா ஸோ இதுல வந்து எப்படின்னா we want to show the report that shows the performance over the months. அதாவது ஜனவரி வந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம இங்க வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த மார்ச் மாசம் வந்து நிறைய சேல்ஸ் இருந்துச்சு, டிசம்பர் மாசம் வந்து கொஞ்சம் குறைவு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஸோ மேனேஜர்ஸ் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, எதுக்கு வந்து மார்ச் மாசம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, எதுக்கு வந்து டிசம்பர் மாசம் குறைவா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பவர் பிஐ பத்தி சொல்லணும்னா இட்ஸ் நாட் அபவுட் பிரசன்டேஷன், இட்ஸ் அபவுட் த ஸ்டோரி பிஹைண்ட் நம்பர்ஸ். அதாவது எப்படின்னா நம்ம எப்படி எவ்வளவு மாசா கவனிக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு அந்த நம்பர்ஸ்க்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கா, ஒரு கதை இருக்கா, அதுதான் வந்து மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நீங்க நல்லா பாருங்கன்னா டிசம்பர் மாசம்ல ரொம்ப குறைவு. ஸோ மேனேஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப கேள்வி கேட்பாங்க, ஏன்னா பொதுவா டிசம்பர்னா கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஹாலிடே சீசன், எதுக்கு வந்து குறைவு, அது வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து வி நோ த பெர்ஃபார்மன்ஸ், வி நோ த ட்ரெண்டிங் எப்படின்னா ஜனவரி மாசம் வந்து ஜாஸ்தி,
February மாசம் குறைவா இருந்துச்சு, மார்ச் மாசம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. So we know the trending. So maybe what we want to do is we want to show some extra axis. இப்போ எப்படின்னா இங்க நல்லா பாருங்கன்னா இந்த விஷுவலைசேஷன் கீழே வந்து ஒரு further analysis இருக்கு. ஓகேயா? So if you can see the further analysis, can you show some thumbs up, my dear friends, நண்பா நண்பி? ஓகே, இதுக்கு ஏன் நம்ம வந்து further analysis கிளிக் பண்ண போறோம்? Because we want to show the average. எப்படின்னா இங்க கிளிக் பண்ணும்போது இங்க வந்து இருக்கு average line. ஸோ ஆவரேஜ் லைன் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸல்ல வந்து நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஐ வாண்ட் கிளிக் அன் ஆவரேஜ் லைன் அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் அ லைன். ஸோ இங்க ஆட் லைன்ல என்ன ஒரு லைன்னா ஐ வாண்ட் டு ஆட் அ சேல்ஸ் யூஎஸ்டி லைன். ஸோ இங்க நல்லா பாருன்னா இங்க வந்து ஒரு டாட்டட் லைன்ஸ் இருக்கும். ஓகே, பார்க்க முடியுமா மை ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இஃப் யூ கேன் சி மேபி கேன் யூ ஷோ லவ் எமோஜி? ஏன்னா அடுத்த மாசம் வந்து வேலண்டைன் டே. ஸோ நீங்க லவ் எமோஜி காண்டா நல்லா இருக்கும். ஸோ கேன் யூ சி திஸ் டாட்டட் லைன்ஸ்? ஓகே, ஸோ தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ நண்பா நண்பி. ஸோ இதுல என்ன காமிக்கும்னா இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஸோ சப்போஸ் வந்து உங்களோட மேனேஜர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு நோ அபவுட் மேக்ஸிமம். ஸோ இங்க வந்து குறிப்பிட்ட மேக்ஸ் லைன் இருக்கு. ஸோ இங்க கிளிக் பண்ணிய உடனே இங்க வந்து ஆட் லைன் இருக்கு. ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் கிளிக் ஆட் லைன். ஸோ இட் சீன்ஸ் வி ஒன்லி ஹேவ் ஒன் கால்குலேஷன், ஒன் காலம் ஃபார் நம்பர்ஸ். ஸோ அது வந்து மாறும். ஓகே, இதுக்கு பேர் தான் மேக்ஸிமம் லைன். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் பிடிக்காது, ஏன்னா சம்டைம்ஸ் ப்ளூ கலர் வந்து ரொம்ப டாலா இருக்கு, யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து வேற கலர் மாத்தலாம். ஓகே, பச்சை கலரா இல்ல சோப்பு கலரா, டிபெண்ட்ஸ் ஆன் யூ. So maybe if they say pacha color na, you can just choose. Okay, so this is pacha and then you can just click this. Okay, so pacha color marum. And if they say you don't like dotted line, in the mari dash lines pidikalana, you can click a solid one. So solid click panniyore idu vandu marum. Okay, so this one will show you the maximum. So I can just arrange like this. Ana suppose vandu like I told you, நீங்க நல்லா பாருங்க இந்த ஸ்லைட்ஸ் குள்ள நான் என்னன்னா டேஷ்போர்ட் வந்து இட்ஸ் a interactive presentation. இப்போ உதாரணத்துக்கு வந்து I just click India, it must show the presentation of India. If just say I click Chennai, it must show the presentation of Chennai. ஆனா நீங்க நல்லா பண்ணா it is just a one presentation, it is not interactive. அதாவது நான் வந்து கிளிக் பண்ணல, இப்போ சென்னைனா எப்படி, இந்தியானா எப்படி, ஐபோனா எப்படின்னா கிளிக் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம தேவை பண்ணா அதுக்கு வந்து we need a visual called slicer. எக்ஸல் மட்டும் இல்ல, ஏன் பவர் பிஐக்குள்ள ஸ்லைசர்னு ஒன்று இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம், ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த ஸ்லைசர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட் இருக்கு. எப்படின்னா when I click the slicer over here, just say I want a slicer dedicated for countries. So I'll just tick for countries. So இது வந்து அந்த vertical list formatல appear பண்ணும். ஓகே, நல்லா பண்ணா இங்க வந்து ஆஸ்திரேலியா இருக்கு, இந்தியா இருக்கு, இத்தாலி இருக்கு, மலேசியா இருக்கு, ஏன் யூஎஸ் கூட இருக்கு. But what I want to do is I don't want in this format. இந்த மாதிரி ஒரு format எனக்கு பிடிக்காது. I want to change format. So இந்த மாதிரி ஒரு format நம்ம மாத்தணும்னா what we can do is we can click on format your visual. Okay, my dear friends, நீங்க format your visual பார்க்க முடியுமா? So if you can see format your visual, can you show a festival emoji? இந்த festive emoji, ஏன்னா அடுத்த மாசம் வந்து வீடியோ மினிஸ்ட்ரி வரப்போகுது. ஸோ நீங்க ஃபெஸ்டிவல் எமோஜி கண்ணா நல்லா இருக்கும். ஸோ நீங்க நல்லா பண்ணா இதுக்கு பேரு ஃபார்மேட் யோர் விஷுவல். ஓகே, ஃபார்மேட் யோர் விஷுவல்னா என்ன வரும்? இது வந்து we can format our visual. அது கலரை மாத்தலாம், சைஸ் மாத்தலாம், ஃபாண்ட் மாத்தலாம், ஏன் அந்த ஃபார்மேட் கூட மாத்தலாம். ஏன்னா நல்லா பண்ணா இது வந்து ஒரு லிஸ்டா இருக்கு. சப்போஸ் நம்மளோட மேனேஜர் வந்து லிஸ்ட்னா பிடிக்காது. So what we can do is we can click on the format your visual. So கீழே நல்லா பாருன்னா slicer settingsனு இருக்கு. இந்த slicer settingsல நம்ம என்ன பண்ணலாம்னா we can change the format, the type of style. So இதுக்கு பேர் வந்து vertical list. So suppose உங்களுக்கு vertical list பிடிக்கலன்னா we can change to a tile format. So tile formatனா இந்த மாதிரி டைல்ஸா வரும். ஓகேயா, இந்த மாதிரி டைல்ஸா வரும். So if just say you don't like tiles, உனக்கு வந்து drop down list பிடிக்கும்னா we can just click here drop down. So drop down click பண்ணும்போது அது drop down மாறும். So எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து just say I click here India, so அதுக்கு இந்தியாக்கு மாறும். So if just say I click here USA, so USA-க்கு மாறும். ஓகேயா, so it's up to you whether you want to choose a drop down or you want to choose a tile format. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ and what your manager likes, you just do it. ஓகேயா, so நான் வந்து I'll just try to use a drop down. So I'll just try to put my space somewhere here. Okay, so இது வந்து clear selection. So எல்லாமே clear பண்ணோம். Okay, maybe what I'll do is I'll try to do again tiles. Okay, so try to click USA, so USA க்கு மாறும் and just clear the selections. So எல்லாமே மாறும். Okay, and I'll try to change this to a drop down. So we have a drop down list. So இது வந்து குறிப்பிட்ட for countries. So நல்லா பாருங்க, if when I click here India, you will see the performance of India, Apple products in India. If just say I clear selection, அது வந்து இந்த உலகங்களுக்கு காமிக்கும். அதாவது January to December for the entire global. What I'll do is நான் வந்து இது காப்பி பண்ணிட்டு and I will paste. You can also copy and paste in Power BI. So I'll copy and paste.
ஸோ இங்க நல்லா பாருங்க, the first slicer வந்து for countries. I want the second slicer to show the cities. Citiesனா இந்த மும்பை எப்படி இருக்கு, சென்னைனா எப்படி இருக்கு. So what I do is I unselect the countries and I select the cities. So இந்த second slicer என்ன காமிக்கும்னா அது சிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கும். ஸோ இங்கல வந்து just say I click here Chennai. So when I click Chennai, it will show me the performance of Chennai. When I click Mumbai, it will show me the performance of Mumbai. And if just say I click Kuala Lumpur, so it will show me the performance of Kuala Lumpur. Okay, so இதுக்கு பேர் தான் slicer. It will change the data accordingly. So first slicer about countries, second slicer about cities. Okay, so இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு slicer இருக்கு. So slicer is like a selection. So I'll just try to adjust accordingly. Okay, இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த கிராஃப்ல வந்து எல்லாமே இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒரு தடங்கலா இருக்குன்னா, இப்போ வந்து கண்டிப்பா மேனேஜர்ஸ் கேட்பாங்க, ஜனவரியோட டாட்டா எப்படி எவ்வளவு இருக்கு, பிப்ரவரியோட டாட்டா எவ்வளவு இருக்குன்னு ஆஃப் கோர்ஸ் மேனேஜர் வந்து கேட்பாங்க. So what we need to do is we need to click on the chart. இந்த chart கிளிக் பண்ணியோனே what we need to do is we need to go to format your visual. எதுக்கு வந்து format your visualக்கு போகணும்? ஏன்னா I want to click a data labels. ஏன்னா பொதுவா வந்து ஒரு பிரசன்டேஷன் வந்து நம்ம பாஸ் கிட்ட அல்லது வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்ட காமிக்கும் போது கண்டிப்பா கேட்பாங்க, டிசம்பர்னா எவ்வளோ, எத்தனை நவம்பர்னா எத்தனைச்சு. ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் வி நீட் டு டர்ன் ஆன் திஸ். ஸோ இந்த ஆன் பண்ணியோட நீங்க நல்லா பண்ணா எங்களோட டாட்டா வரும். அதாவது எப்படின்னா ஜனவரி மாசம் வந்து 45,000, பிப்ரவரி மாசம் வந்து 35,000 அண்ட் மார்ச் மாசம் வந்து 182,000. ஸோ இதுல வந்து காமிக்கும். ஏன்னா இப்போ வந்து டாட்டா லேபிள்ஸ் இல்லைன்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்து புரியாது டிசம்பர்னா எவ்வளவு இருந்துச்சு, நவம்பர் மாசம்னா எவ்வளவு இருந்துச்சு. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் வி நீட் டு டர்ன் ஆன் ஸோ தட் மேனேஜர் when they see they can understand. இப்போ வந்து மே மாசம்னா எவ்வளோ. ஆனா நீங்க நல்லா பாருங்க, சப்போஸ் வந்து நம்ம ஒரு பிரசன்டேஷன் அல்லது வந்து ஒரு ஆன்லைன் பிரசன்டேஷனா இல்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பிரசன்டேஷனா சம்டைம்ஸ் அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும் போது ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மேனேஜர்ஸ் கேட்பாங்க, இது ரொம்ப சின்னதா இருக்க, பெருசா ஆக்க முடியுமா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அண்டர் ஃபார்மேட் யோர் விஷுவல் இங்க வந்து டேட்டா லேபிள்ஸ் இருக்கு. சோ நண்பா நண்பி டாட்டா லேபிள்ஸ் பார்க்க முடியுமா? If you can see, can you show a love emoji if you can see data labels? Okay, so thank you நண்பா, thank you நண்பி for showing the love emoji. So இப்போ என்ன நம்மளோட நோக்கம் எப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம மேனேஜர் கிட்ட காமிக்கும் போது இது ரொம்ப சின்னதா இருக்கு. அதுவும் நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது அல்லது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிச்சுன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ பெருசா ஆக்க முடியுமா? So how to increase the font size? If you want to change color or font size, you need to go to format your visual. So அது கீழே நம்ம எங்க போனோம்னா டாட்டா லேபிள்ஸ் கீழே போயிட்டு அங்க கீழே வந்து வேல்யூஸ்னு ஒன்னு இருக்கும். ஓகேயா, வேல்யூஸ் கிட்ட போயிட்டு we can increase the size. So பொதுவா 9 வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. So what we can do is we can just put 15 or 20. So இப்போ வந்து பாக்குறதுக்கு பெருசா இருக்கு. ஓகேயா, so managers also can see the data. ஓகே, இப்போ வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகே, we can see the presentation. இங்க வந்து countries இருக்கு, இங்க வந்து slices இருக்கு, இங்க வந்து அந்த chart இருக்கு. So but sometimes some managers they want to know the story behind the numbers. அதாவது இந்த சார்ட்க்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கா, ஒரு கதை இருக்கா. ஓகே, ஏன்னா மேனேஜர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து மார்ச் மாசம் சம்பளம் இல்லாம வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு, எதுக்கு வந்து சம்பளம் இல்லாம டிசம்பர் வந்து குறைவா இருந்துச்சு. So what we want to do is we want to provide a breakdown. Okay, a breakdown. So நீங்க நல்லா பண்ணா இங்க வந்து ஸ்லைசர் விஷுவல் இருக்கு, ஸ்லைசருக்கு பக்கத்துல டேபிள் இருக்கு, டேபிளுக்கு பக்கத்துல மேட்ரிக்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு பார்க்க முடிச்சுன்னா can you show some festival emoji, festive emoji? ஓகே, தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ நண்பி. ஸோ பொங்கல் மாசம், ஸோ ஃபெஸ்டிவல் கொண்டா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க நல்லா பாருங்க, கண்டிப்பா வந்து நீங்க கேட்பீங்க இந்த டேபிளுக்கும் மேட்ரிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம். நல்லா பாருங்க, இங்க நான் டேபிள் கிளிக் பண்ணியோனே இது வந்து காலம்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஓகே, அகைன் ஐ ரிப்பீட், இப்போ டேபிள் விஷுவலுக்கும் மேட்ரிக்ஸ் விஷுவலுக்கும் என்ன வித்தியாசம்னா டேபிள்ல வந்து காலம்ஸ் மட்டும் தான் இருக்கும். எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து when I click here Apple products கேட்டகரினா அது வந்து ஒரு காலம்ஸ் ஃபார்மேட்ஸ்லாம் வரும். சப்போஸ் வந்து மெட்ரிக்ஸ்னா என்னன்னா when I click on metrics, இந்த மெட்ரிக்ஸ்ல வந்து ரோ ஃபார்மேட்டும் இருக்கு, காலம்ஸ் ஃபார்மேட்டும் இருக்கு, வேல்யூஸ் ஃபார்மேட்டும் இருக்கு. ஓகே, இப்படி சொல்றேன்னா when you click table visual you only have in columns format, but when you click in matrix you have a row format, you also have a columns format. So எப்படின்னா just say columnsல வந்து I want the மாசம், so I put the month in the columns. So இது வந்து காமிக்கும் January, February, March, April எல்லாமே. And then if just say I want the breakdown na I can put the sales in the values. So இங்க நல்லா பாருங்கன்னா ரோஸ்ல வந்து Apple Watch, iPhone products எல்லாமே இருக்கு. காலம்ஸ்ல வந்து அந்த மாசம் ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் அப் டு டிசம்பர்.
and then valuesல வந்து இந்த எல்லா டாட்டாஸும் இருக்கு. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ்ல வந்து என்னன்னா அது ஒரு ப்ராப்பர் டேபிள் ஃபார்மேட். எப்படின்னா அதுல வந்து காலம்ஸும் இருக்கு, ரோஸும் இருக்கு. ஆனா அதுவே டேபிள் ஃபார்மேட்னா இந்த ஃபார்மேட்டா மாறும். ஓகேயா மை ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பி, புரிஞ்சிச்சா? So if you understand, can you type number 4 in the chat box? So suppose உங்களுக்கு இந்த டேபிள் மேட்ரிக்ஸ் டேபிள்க்கும் மேட்ரிக்ஸோட விஷுவல் புரிஞ்சுச்சுன்னா can you type number 4 in the chat box? அதாவது எப்படின்னா சப்போஸ் டேபிள்னா அது காலம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா டாட்டாவும் காலம்ஸ் ஃபார்மேட்க்கு மாறும். ஆனா அதுவே ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்னா இந்த ரோஸ்லாம் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஓகேயா? ஸோ இதுல ஏன் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் காமிக்கணும்னா, ஏன்னா நம்ம மேனேஜர் கிட்ட காமிக்கணும். எப்படின்னா நல்லா பாருன்னா ஜனவரி மாசம் வந்து 45,000. ஸோ கண்டிப்பா வந்து மேனேஜர் கேட்பாங்க, ஓகே 45,000 ஏன் எதுக்கு? ஸோ நீங்க நல்லா பண்ணா இதுக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் இருக்கு. எப்படின்னா இந்த 45,000 எப்படி வந்துச்சுன்னா பிகாஸ் சம் ஆஃப் இட் இஸ் ஐபோன், சம் ஆஃப் இட் இஸ் ஆப்பிள் வாட்ச். இப்போ வந்து மார்ச் மாசம் வந்து 182,000. எப்படின்னா இந்த மார்ச் மாசத்துல we have a breakdown. நிறைய மேக்புக் சேல்ஸ் இருக்கனால தான் that's why மார்ச் மாசம் நிறைய இருந்துச்சு. So this will provide us a breakdown, the story behind the numbers. ஓகே, சப்போஸ் வந்து கண்டிப்பா நீங்க கேட்பீங்க, ஏன்னா இந்த ரிப்போர்ட் வந்து I want to share to a client, I want to present to my manager. ஸோ கண்டிப்பா வந்து மேனேஜர்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன்னா இது வந்து ஒரு அக்கௌண்டிங் டேட்டா. அக்கௌண்டிங் டேட்டானா கண்டிப்பா அங்க வந்து ஒரு காமர் இருக்கணும். எப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து நம்பர் வந்து நல்லா பாருங்கன்னா இப்போ நம்பர் வந்து just say 47,012. பொதுவா அக்கௌண்டிங்ல எப்போ கவனிக்கணும்னா 47,012. ஓகேயா? சோ இந்த காமருக்கு பேரு வந்து 1000 செப்பரேட்டர். சோ இந்த பவர் பிஐல எப்படி வந்து நம்ம 1000 செப்பரேட்டர் வந்து உருவாக்க முடியும்? நீங்க நல்லா பாக்கனா ரெண்டு வழி இருக்கு. ஓகே, ரெண்டு வழி எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து எப்படின்னா நீங்க வந்து கிளிக் பண்ணியோனே we can just click this. இங்க கிளிக் பண்ணியோனே இங்க வந்து 1000 காமர் பார்க்க முடியுமா மை ஃப்ரெண்ட்ஸ்? So we can just click the தனிப்பட்ட காலம் and we can click on this comma. So இங்க இந்த comma கிளிக் பண்ணியோனே நீங்க நல்லா பாருன்னா அது வந்து தானா மாறும். It will change into a 1000 separator format. It will change into a comma format. So can you see this my friends? Suppose உங்களுக்கு பார்க்க முடியும்னா can you show some thumbs up emoji? Okay, so நான் சொன்ன மாதிரி there are two ways. அது வந்து ரெண்டு வழி இருக்கு. ஓகே, ரெண்டு வழி இருக்குன்னா எப்படின்னா, ஒன்று வந்து நீங்க வந்து இங்க கிளிக் பண்ணியோனே we can just click in the formatting over here. செகண்ட் வழி எப்படின்னா இங்க வந்து குறிப்பிட்ட மாடல் வியூன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? இந்த மாடல் வியூல போயிட்டு we can just click the தனிப்பட்ட காலம், அதாவது இந்த சேல்ஸ் யூஎஸ்டி காலம் கிளிக் பண்ணியோனே இங்க பக்கத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பின் இருக்கு. ஓகே, so we can scroll down. இங்க வந்து காமிக்கும் 1000 separator. So we can either press yes or no. So yes காமிக்கும் போது it will show the comma. It will show the comma after the thousands. So அதுக்கு பேர் தான் 1000 separator. ஸோ நீங்க நல்லா பாருன்னா இந்த ரிப்போர்ட் வியூல வந்து அந்த காமர் வரும். ஓகேயா? ஸோ கண்டிப்பா வந்து மேனேஜர்ஸ் கேட்பாங்க, இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு, எப்படி பெருசா வந்து காமிக்கலாம்? ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பவர் பிஐல நம்ம வந்து அந்த ஃபார்மேட் வந்து மாத்தணும்னா, அந்த கலரோ இல்ல ஃபாண்ட் சைஸ் மாத்தணும்னா நம்ம எங்க போகணும்னா நம்ம வந்து ஃபார்மேட் யோர் விஷுவலுக்கு போகணும். ஓகேயா? அகைன் ஐ ரிப்பீட், if you want to increase the size, you want to increase the color, change the color, you go to format your visual. ஸோ இங்க போகும்போது ஸோ நம்மளோட நோக்கம் எப்படின்னா we want to increase the size. ஸோ இங்க நல்லா பாருன்னா வேல்யூஸ் இருக்கு, காலம் ஹெடர்ஸ் இருக்கு, ரோ ஹெடர்ஸ் இருக்கு. வேல்யூஸ்னா என்ன? இப்போ நீங்க நல்லா பண்ணா இந்த 4,000, 23,000, 2,000 இதுக்கு பேர் தான் வேல்யூஸ். So what we can do is we can increase the size of values. So instead of 10, maybe you can put into 15. So அது மாறும். Okay, it will change to, it will make the size bigger. ஆனா நீங்க நல்லா பாருன்னா இந்த ஆப்பிள் வாட்ச், ஐபோன், மேக்புக் ஜனவரி மாசம் எல்லாமே சின்னதா இருக்கு. So how to make these things bigger? இந்த font size வந்து எப்படி பெருசாக்குது? நீங்க என்ன பண்ணலாம்னா you can just go to column headers. So column headersல போயிட்டு we can just increase the 15 size. So when we increase to 15, நீங்க நல்லா பண்ணா இந்த ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் will become bigger. Okay? So column headers na referring to these headers over here. Just say you want to increase the font size for this Apple Watch. இதுக்கு பேரு வந்து row headers. So we can go to the row headers and we can increase the size to just say 30. So நீங்க நல்லா பண்ணா size வந்து increase ஆச்சு. So why we need to have this visual na? ஏன்னா இது வந்து we can show the trending. அதாவது எப்படின்னா increase ஆச்சா இல்ல decrease ஆச்சா எப்படி வந்து நம்ம காமிக்கலாம். அதுவும் இல்லாம we can show the breakdown, the story behind the numbers. அதாவது ஜனவரி மாசம் வந்து 45,000. So what is the story? What is the breakdown? ஓகேயா? நீங்க நல்லா பண்ணா இதோட காஸ்ட் பேர் என்ன? நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதோட காஸ்ட் பேர் வந்து DAX and dashboard. So dashboard என்னன்னா presentation.
பிரசன்டேஷன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் இஸ் அ இன்டராக்டிவ் பிரசன்டேஷன். அதாவது நான் சப்போஸ் வந்து நீங்க சென்னை நான் கிளிக் பண்ணும்போது நீங்க நல்லா பாருங்க, not only it will change the visual, it also will change the metrics. So here we can see the story behind the numbers. ஆனா நல்லா பாருங்க, சென்னையோட சேல்ஸ்ல வந்து பிப்ரவரி மாசம் இல்ல, மார்ச் மாசம் இல்ல. சோ கண்டிப்பா வந்து மேனேஜர் வந்து கேள்வி கேட்கும், எதுக்கு வந்து சென்னை சேல்ஸ்ல வந்து மார்ச் மாசம் இல்ல, ஏன் வந்து டிசம்பர் மாசம் இல்ல, கண்டிப்பா வந்து கேள்வி இருக்கும். பட் we need to have the story la. ஓகேயா? So I just go back clear selections தான் அது வந்து மாறும். ஓகேயா? So now we understand, அதாவது ஒரு அளவுக்கு வந்து டேஷ்போர்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு புரிஞ்சிச்சு. ஆனா டெக்ஸ்னா என்ன, இப்போ நியூ மெஷர்னா என்ன, நீங்க நல்லா பாருங்க, இதோட ஐகான் வந்து நியூ மெஷர், இதோட பேர் தான் டெக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேயா? சோ வாட் we will learn is we will learn 3 types of DEX today. அதாவது இன்னைக்கு வந்து என்ன படிக்க போறோம்னா 3 types of DEX, 3 types of measure. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்க போறோம்னா, first thing what we will learn is selected value. ஓகே, selected value னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸல்ல வந்து VLOOKUP இருக்கு, sum if இருக்கு, XLOOKUP இருக்கு. ஆனா பவர் BI இருக்கு, we do have the similar measure in the max, sum எல்லாமே. ஆனா selected value னா என்ன, selected value என்னன்னா it will show the data of what, it will show the data of what slicer item you selected. அதாவது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து if just say I click சென்னை, இப்போ நான் சென்னை கிளிக் பண்ணா அது சென்னைக்கு வரும். if just say I click here Mumbai, it will show me Mumbai. but if just say I clear selection, it will show me something else. so selected value ஓட நோக்கம் எப்படின்னா, it will show the data of what item you selected, and it will also return alternate result. இப்போ எப்படின்னா my dear friends, இப்போ உதாரணத்துக்கு வந்து just say I click a cut over here. okay, இந்த click பண்ணி உடனே and I just tick cities. so இங்க நல்லா பாருங்க, இப்போ வந்து சென்னை தான் காமிக்குது. if just say I click here Mumbai, it will show me Mumbai. if just say I click here Detroit, it will show me Detroit. ஆனா எப்படின்னா, when I clear the selection, I want to show here global sales, I want to show world sales. அதாவது எப்படின்னா my friends, இப்போ நான் வந்து மும்பை கிளிக் பண்ணும்போது அது மும்பை காமிக்குது, நல்ல விஷயம் தான். ஆனா இப்போ வந்து நான் கிளியர் செலக்ஷன் பண்ணும்போது I want it to show as global sales. அது எப்படி, ஓகே, அது வந்து செலக்டட் வேல்யூ தான் பண்ண முடியும். ஓகே, எப்படின்னா my dear friends, இப்போ வந்து இங்க போயிட்டு நான் நியூ மெஷர் தட்டுறேன். சோ இந்த நியூ மெஷர் தட்டியோன்னு நீங்க நல்லா பாருங்க, எப்படி எக்ஸல்ல வந்து ஒரு ஃபார்முலா பார் இருக்கோ அதே மாதிரி பவர் BI குள்ள ஒரு ஃபார்முலா பார் இருக்கு. சோ இதுல என்ன பண்ணா we can change the name. so instead of measure, maybe you want the name to be title also can. okay, so I'll change the name to a title, and இதுல என்ன காமிக்கணும்னா I will put here selected value. ஓகேயா? so selected value தட்டியோன்னு I'll click here selected value, and I want to choose a column name. so the column name maybe I choose based on countries. so I'll just write here countries. so இது வந்து countries காமிக்கும். so இங்க நல்லா பாருங்கன்னா selected value னா என்ன, it will return the value of what you selected. சப்போஸ் இந்த ஸ்லைசர்ல நீங்க சென்னை செலக்ட் பண்ணீங்கன்னா அது சென்னைக்கு மாறும், நீங்க மும்பை செலக்ட் பண்ணீங்கன்னா அது மும்பைக்கு மாறும், நீங்க இந்தியன் செலக்ட் பண்ணீங்கன்னா அது இந்தியாக்கு மாறும். ஆனா it will also select a alternate result. அதாவது எப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் clear selection பண்ணேன்னா it can show the alternate result. so I click here comma, I want the alternate results to be the world. okay, so I want the alternate result to be the world, and then I close bracket and I press enter. so selected value எப்படின்னா, if I click a slicer show சென்னை, அது சென்னைக்கு மாறும். but if just say I clear selection, அது the worldக்கு மாறும். so I press enter. so நான் enter தடியும் போது இங்க வந்து டைட்டில்னு வரும். எதுக்கு வந்து டைட்டில் வந்துச்சுன்னா, because the name of the measure is title. so இங்க வந்து டைட்டிலுக்கு மாறும். ஓகேயா? so once I click this, I will unselect cities and I will select the title. so நீங்க நல்லா பாருங்க, இப்போ வந்து the world தான் காமிக்குது. சப்போஸ் வந்து I just click here Malaysia. so Malaysia click பண்ணும்போது இது மலேசியாக்கு மாறும். if just say I click India, இந்தியாக்கு மாறும். ஆனா sometimes வந்து we need to clear selection, ஏன்னா மேனேஜர் வந்து he want to see the entire sales. so when I click the clear the selection, அது வந்து the world காமிக்கும். ஓகேயா? பட் of course நம்ம வந்து பவர் BI பண்ணும்போது we want to show a presentation. ஓகே, சோ ஒரு பிரசன்டேஷன்ல வந்து ரொம்ப முக்கியம் the title. ஏன்னா நம்ம வந்து கிளையன்ட்ஸ் கிட்ட பிரசன்ட் பண்ணும்போது, ஏன் மேனேஜர் கிட்ட பிரசன்ட் பண்ணும்போது, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிரசன்டேஷன் பண்ணும்போது what they will see is the title. டைட்டிலுக்கு வந்து ரொம்ப பார்ப்பாங்க.
ஓகே, வாட் இஸ் த டாட்டா, அது சேல்ஸ் டேட்டாவா அல்லது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் டேட்டாவா இல்ல லாஜிஸ்டிக் டேட்டாவா, அந்த டைட்டில் தான் முத படிப்பாங்க. ஓகேயா? ஸோ வாட் ஐ வாண்ட் டு டு இஸ் ஐ வில் டபுள் கிளிக் ஆன் த டைட்டில். ஸோ இதுல என்ன பண்ணேன்னா திஸ் டைட்டிலோட பேரு வந்து என்ன பண்ணுவேன்னா I'll put here a apostrophe. ஸோ எதுக்கு வந்து நான் apostrophe வைக்கிறேன்னா because whenever there is a equal sign it cannot recognize alphabets. Whenever there is a equal sign it cannot recognize alphabets. எப்படின்னா இந்த மாதிரி சேல்ஸ் வந்து அதை ரெக்கனைஸ் பண்ண முடியாது. So that is why you need to put a apostrophe. So apostrophe sales, sales of space apostrophe, and then I put here n na shift 7. So வந்து டைட்டில் பேர் வந்து sales of the world or sales of whatever your selection. So when I press enter, நீங்க நல்லா பாருங்கன்னா when I click here இங்க வந்து டைட்டில் பேரு sales of the world. So if just say I click here Italy, so அதுக்கு என்ன மாறும்னா sales of Italy. So if just say I click here USA, sales of USA. If just say I click here Australia, sales of Australia. ஓகேயா? ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க because we are doing a presentation to manager. ஸோ பொதுவா மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப குறை பார்ப்பாங்க, ஏன்னா கிராமர் கொஞ்சம் ஓடுது இல்ல வார்த்தை வந்து அழகா இல்ல. ஸோ வாட் I'll do is maybe I'll just double click again. So maybe I want to show a sales of Apple products. Okay, and I put here in. Okay, sales of Apple product in, and I press enter. So இப்போ என்ன பண்ணா if just say I click here sales of Apple products in India na அது மாறும் sales of Apple products in India. If just say I click Malaysia, sales of Apple product in Malaysia. But if just say managers he wants to know the global, so when we click clear selection அது மாறும் sales of Apple product in the world. ஓகேயா? நீங்க நல்லா பண்ணா இங்க கிளிக் பண்ணும்போது கீழே வந்து டைட்டில்னு ஒன்னு இருக்கு. நீங்க நல்லா பண்ணா இங்க வந்து கீழே டைட்டில்னு ஒன்னு இருக்கு. So if just say you don't want this title to appear, என்ன பண்ணலாம்னா we can go to format your visual and we can turn off the category label. இந்த category label நம்ம turn off பண்ணலாம். Turn off பண்ணும்போது நீங்க நல்லா பண்ணலாம் the title வந்து it will be disappear. ஓகேயா? So what we can do is, so this is the report. Okay, so எல்லாமே அழகா வைக்கணும். Okay, maybe I'll just put it down. கொஞ்சம் கீழே வச்சிட்டு okay, wait, let me just adjust. Okay, so this one is the title. Okay, so this is the title. கீழே வந்து slicer, கீழே வந்து chart which shows the trend, அதாவது increase ஆச்சா decrease ஆச்சா. கீழே வந்து is the breakdown. Okay, so maybe you want to change colors you can. So I'll just go to general. The effects ல வந்து நம்ம color மாத்தலாம். எப்படின்னா I will change this to dark blue. Okay, so blue color, and of course இந்த slide இந்த words எல்லாம் பார்க்க முடியாது. So I can go to visual, call out value னு ஒன்னு இருக்கு. So call out value ல போயிட்டு I can change to white color. So இதையும் அதே மாதிரி தான் I can change this to blue color. So columns ல போயிட்டு I can put here dark blue. Okay, so I click here dark blue. So dark blue க்கு மாறும், and of course it depends on you. So இதுக்கு வந்து maybe the maximum line so you want to remove also can. If you want to put into a dark color so can, maybe dark blue கூட மாத்தலாம். Okay, so we can change this. Alright, so இப்போ வந்து என்னன்னா we have our presentation whereby இது வந்து sales, the title, slicer, chart, and also the story behind the numbers. அதாவது ஜனவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு, பிப்ரவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு எல்லாமே. ஓகேயா? So this is just one page. So நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம எத்தனை டெக்ஸ் படிக்க போறோம்னா we will learn 3 types of decks. One more deck is for monthly report. One more deck is for quarterly report. அதாவது குவார்ட்டர் மாசம் எவ்வளவு இருந்துச்சு, monthly மாசம் எவ்வளவு இருந்துச்சு. So for that I will try to create another page. Okay, so I'll just create a page over here. So in the page 1 ல என்னன்னா it's just the performance. ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், this is just to know the trending. இப்போ சில டைம்ஸ் வந்து நம்ம ஒரு டாட்டா காமிக்கும் போது கண்டிப்பா மேனேஜர்ஸ்க்கு நிறைய கேள்வி வரும். வாட் இஸ் த மந்த் ஆன் மந்த் பெர்ஃபார்மன்ஸ், அந்த இயர் டு டேட் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு கண்டிப்பா மேனேஜர்ஸ்க்கு நிறைய கேள்வி வரும். So what I want to do is the second page ல வந்து I want to show the monthly report. ஓகேயா? So இந்த visualization போயிட்டு I will try to click on table format, and the table format ல என்ன பண்ணுவேன்னா I will choose the month data. So இங்க வந்து காமிக்கும். Okay, ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம். At the same time I also want to take the sales USD. So இங்க நல்லா பாருங்க இந்த ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு. So இதுல என்ன காமிக்கணும் the sales of every month. ஆனா sometimes வந்து மேனேஜர்ஸ்க்கு என்னன்னா he wants to know the previous month or he wants to know the year to date. அதாவது ஏப்ரல் மாசத்துல how much is the year to date. ஏன்னா இங்க நல்லா பண்ணா இங்க வந்து குறிப்பிட்ட ஏப்ரல் மாசம் மட்டும் தான் இருக்கு. ஆனா sometimes they want to know year to date. Year to date எப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாமே சேர்ந்தா எவ்வளவு வரும். So we can also use new measure
we can use DAX to calculate the year to date. Okay, அது வந்து எப்படின்னா இங்க வந்து நியூ மெஷர் கிளிக் பண்ணியோனே you will notice இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார் வரும். So if just say I want to click year to date, so நான் என்ன பண்ணுவேன்னா இங்க வந்து I'll just change the title to year to date. ஓகேயா? So நீங்க நல்லா பாருங்க, இது வந்து ஒரு DAX formula. So first thing is I'll try to calculate. I'll just choose the measure of calculate. So calculate வந்து எப்படின்னா it will calculate either is அது வந்து ஒரு sum if க்கு சமம். Either we can calculate the monthly sales or we can calculate the yearly sales. So once I click calculate, நீங்க நல்லா பாருங்க இங்க கீழ வந்து எக்ஸ்பிரஷனும் இருக்கு, ஃபில்டரும் இருக்கு. ஓகே, இதோட பேரு தான் argument. So what is the expression we want to calculate? We want to calculate the sum of the sales USD. So I'll put here calculate sum USD. Okay, I want to calculate the sum of sales USD. So I'll put it over here and I'll close bracket. So இங்க நல்லா பண்ணா இது வந்து என்ன பண்ணா it will calculate the sum of sales USD. ஆனா அடுத்து நீங்க நல்லா பண்ணா இங்க வந்து ஃபில்டர்னு ஒன்னு இருக்கு. So we want to calculate for what? I want to calculate the sum of sales for the year to date. So நான் என்ன பண்ணுவேன்னா இங்க போயிட்டு I'll put here comma, I'll put here dates. Okay, my dear friends, பார்க்க முடியுமா dates year to date? If you can see, maybe can you type number 5 in the chat box? Suppose உங்களால இந்த dates year to date பார்க்க முடியுமா, கண்டிப்பா நீங்க 5 வந்து chat boxல டைப் பண்ணலாம். So இதோட நோக்கம் என்னன்னா calculate sumனா it will calculate the sum of sales but filter according to the year to date. Okay, according to the year to date. So I'll choose this. So they want to know what dates column. So I want to know as per the date column. So இங்க click பண்ணியோனே date close bracket close bracket. Okay, suppose I know I understand it's too hard for you to do, worry, try enter. So நான் enter தட்டியோனே நீங்க நல்லா பாருங்க when I click it over here இதுல வந்து it will show me the year to date. Okay, maybe I'll just try to make it bigger so that you can understand. So valuesல போயிட்டு I put this as 20. So இங்க நல்லா பாருங்க my dear friends, நண்பி இங்க வந்து sums of sales USD என்ன வரும்னா it will show you the monthly sales. Okay, ஜனவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு, பிப்ரவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு, ஜூன் மாசம் மொத்தம் எவ்வளவு இருந்துச்சு. ஆனா இந்த year to date என்னன்னா it will show you from January up to the particular month. இப்போ நீங்க நல்லா பாருங்க ஜூலை மாசத்துல வந்து 505,000. So இந்த 505,000 னா எவ்வளவு, from where? From January மாசம் up to June மாசம், ஜூலை மாசம். இப்போ நல்லா பாருங்க if just see we plus 45,000 plus with 35,000 னா அது வந்து 80,000 க்கு வரும். இந்த 261 எவ்வளவு இருந்துச்சுன்னா this 80,000 plus with 181,000. So இதோட பேரு தான் வந்து year to date. So if just see the manager want to see year to date sales னா இது வந்து நம்ம காமிக்க முடியும். So கண்டிப்பா நீங்க கேப்பீங்க அந்த ஃபார்முலானா என்ன. Okay, so when I double click here, this is the formula. Okay, so let me just copy this and let me just decode or break down this so that you can understand. Okay, so நீங்க நல்லா பாருங்க year to date னா என்ன. இந்த year to date னா இதுக்கு பேர் தான் டைட்டில். So நமக்கு பிடிச்ச மாதிரி year to date, y to d or yearly sales நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி மாத்தலாம். Okay, next வந்து calculate னா என்ன. It will try to calculate, அது வந்து sum இருக்கலாம், it can calculate the sum or max of a particular data. இப்போ இந்த எக்ஸல்ல வந்து கண்டிப்பா sum if இருக்கு, count if இருக்கு. அதே மாதிரி இந்த பவர் பிஐல வந்து sum if இல்ல, count if இல்ல. So நம்ம எப்படி வந்து sum if calculate பண்ணனா we use the calculate measure. So calculate, it will calculate the sum or max of a particular data. Okay, my friends. Okay, so calculate will calculate the sum of sales. So நீங்க நல்லா பாருங்க இந்த sales report வந்து it's what's the database, sales USD வந்து is the type of column. So it calculates the sum of the sales USD. Ana what is the filter? Filter based on year to date. So year to date according to the date column. Okay, yeah. So நம்ம என்ன பண்ணனும்னா it will try to calculate the sum for year to date. Suppose வந்து we want to calculate the sum for previous month. இப்போ வந்து just say manager wants to know the month on month. We want to calculate the previous month. So நம்ம என்ன click பண்ணலனா we can just go to new measure. So new measure தட்டியோனே இங்க வந்து formula bar வரும். So we can just put here previous month. Okay, previous month எழுதிட்டு then we can write here calculate. நான் சொன்ன மாதிரி தான் இந்த பவர் BI குள்ள sum if இல்ல, count if இல்ல. So calculate னா இருக்கு. So calculate is like something like that, sum if. So we use calculate and what is the expression? நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து sum இல்ல max
I want to know the sum of sales USD. So sum sales USD. Okay, அதனோட column வந்து check select பண்ணியோனே we close bracket and then filter as what. So we want to know previous month. அதாவது previous month எப்படி இருந்துச்சுன்னா we click on previous month and then what is the dates column. Dates column click on then we click this date, close bracket and enter. So previous month என்ன காமிக்கும்னா அந்த previous மாசமோட sales. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இங்க click பண்ணியோனே it will show me the previous month sales. So just say I just move it over here. So அது காமிக்கும். இப்போ ஜனவரி மாசம் 45,000. February மாசம்ல வந்து here we can see the 35,000. We can also see the previous month sales. March மாசத்துல வந்து 181,000. So இந்த previous month வந்து போன மாசமோட sales வந்து காமிக்கும். ஏப்ரல் மாசத்துல வந்து அந்த குறிப்பிட்ட ஏப்ரல் மாசத்துல எத்தனை சேல்ஸ் வந்து காமிக்கும். ஆனா previous monthனா போன மாசமோட சேல்ஸ் வந்து காமிக்கும். ஓகேயா my friends? Suppose உங்களுக்கு லைட்டா புரிஞ்சிச்சுனா can you show some thumbs up emoji? So இது வந்து நம்ம வந்து என்ன படிக்கிறோம்னா DAX படிக்கிறோம். So இந்த DAXல வந்து என்ன கத்துக்கலாம்னா we can calculate the previous மாசம் and also the year to date data. ஓகேயா? அதுக்கு இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா we can also show the month on month performance. ஏன்னா இதுல வந்து நம்மளோட month on month performance நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்து நமக்கு வந்து தேட முடியும். எப்படின்னா we can click on new measure click பண்ணியோனே then what we can do is we can just put the month on month performance. So எப்படின்னா maybe I can just write here sum of previous month. Okay, maybe I put here previous month minus the sum of sales USD and close bracket, enter. So once I click like this, I just select this visual and I tick this box. So இதுல என்ன காமிக்கணும்னா my dear friends, wait, let me just put it over here and let me just zoom. So இது வந்து காமிக்கும் February 35,000 45,000. So the month on month performance na there is an increase of 99,000. March மாசத்துல வந்து 181,000 and 35,000. So இதுல வந்து காமிக்கும் what is the performance. Okay, so maybe I'll just double click this to show you better. Wait, let me just click this. So this one I can just put, let me just change. அதாவது the sum of sales USD minus with previous month. Okay, yeah, previous month and I press enter. So enter பண்ணும்போது then it will show us the performance. அதாவது நீங்க நல்லா பண்ணா ஆகஸ்ட் மாசத்துல வந்து 73,000 ஆனா போன மாசம் வந்து 70,000. So என்ன ஆச்சுன்னா 73,000 70,000. So there is a increase by 33,600. செப்டம்பர் மாசத்துல வந்து there is a 65,000 sales. ஆனா போன மாசம் வந்து 73,000. So இதுல என்ன காமிக்கும்னா there is a reduction of 8,700. So if you just say you don't want in numbers, you want in percentage. So நம்ம என்ன பண்ணலாம், இங்க click பண்ணியோனே we can also show by percentage. அதாவது எப்படின்னா maybe I put here open bracket, close bracket, divided by sum of sales USD and close bracket. So நீங்க click பண்ணும்போது of course this one is in the numbers format. I just click here and I can change to a percentage format. So இது வந்து காமிக்கும் what is the month on month performance. அதாவது நீங்க நல்லா பாருங்கன்னா in March மாசம் there is an increase by 81%. April மாசத்துல there is a reduction of 200%. June மாசத்துல there is a reduction by 20%. Okay, புரிஞ்சுச்சா my friends? நண்பா நண்பி, if you understand can you show thumbs up in the chat box? Thumbs up. Okay, so இதுல என்னன்னா we can use DAX measure to calculate the year to date data or also the month on month data. So DAX measure எப்படின்னா புரிஞ்ச பாஷையில சொன்னா is something to do with formula. எப்படி எக்ஸல்ல வந்து இந்த VLOOKUP, XLOOKUP, sum, if, max, அதே மாதிரி பவர் பிஐல DAX expression இருக்கு. ஓகேயா my friends? So இதுல வந்து page 1ல வந்து we have this report, page 2ல வந்து we do have a monthly report. So of course this one also you can increase the size of the header. So column headerல போயிட்டு we can just put here 15. Okay, so you can be bigger and so on. If just say your manager wants quarter, இங்க வந்து மாசம் இருக்கு. But what if just say your manager wants quarter report? You can go to a new page. You can just put here, you can just click on quarter. So I put here table, quarter. So இங்க வந்து quarter 1 இருக்கு, quarter 2 இருக்கு, quarter 3 இருக்கு, quarter 4 இருக்கு. Okay, so இங்க போயிட்டு what I can do is I can just click on the sales USD and I can click on year to date. So நீங்க நல்லா பாருங்க இங்க வந்து year to date தான் வரும். Okay, maybe I need to increase the size so that you can see clearly.
ஓகே, நீங்க நல்லா பாருங்கன்னா இப்போ வந்து சேல்ஸ் யூஎஸ்டி வந்து இது வந்து தனிப்பட்ட குவார்டர்னு காமிக்கும். ஆனா இயர் டு டேட்னா இட் வில் ஷோ த டாட்டா ஃப்ரம் குவார்டர் 1 டு த கரண்ட் குவார்டர். இப்போ நல்லா பாருங்கன்னா குவார்டர் 2ல வந்து 172,000. ஆனா இங்க வந்து 434 காமிக்குது. ஏன் வந்து 434 காமிக்குதுன்னா பிகாஸ் இட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் குவார்டர் 1 அண்ட் குவார்டர் 2. இங்க குவார்டர் 3ல வந்து 644 காமிக்குது. ஏன் 644னா பிகாஸ் குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3. So if just say I want to know quarter on quarter performance. So what we can do is we can click here new measure and we can put here previous quarter. Okay, previous quarter. And நான் சொன்ன மாதிரி calculate sum. Calculate ஏன் நம்ம யூஸ் பண்ணா because we want to know the sum of previous quarter. So calculate the sum sales USD. Okay, next one the filter. Filter now for what we want to filter? We want to filter previous quarter. So comma previous quarter. Okay, yeah, previous quarter. And then the what column? Dates column காமிக்கிட்டு and then date close bracket close bracket. So இதுல என்ன காமிக்குன்னா it will show us the previous quarter. Okay, it will show us like this is quarter 1, this quarter 2, and then quarter 3. So we can just move the data accordingly. So in the previous quarter inga vechittu, so now we can see the side by side comparison. Okay, yeah, so side by side comparison, and based on here you can also calculate the quarter on quarter performance. Yabina we can just go to new measure. Okay, and then I put here quarter on quarter. Okay, இப்போ வந்து எக்ஸல் நான் வந்து நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பவர் பிஐல வந்து நம்ம டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். So what we'll do is we'll put here sum sales USD close bracket and previous quarter. Okay, yeah, so இது வந்து quarter, but if just say you want to show percentage na I put here open bracket. Okay, so close bracket and sum sales USD and close bracket, enter. So இங்க வந்து quarter on quarter performance இருக்கு. So just say I click here and I put the quarter and quarter. So and I'll just put it over here. So இங்க நல்லா பாருன்னா இதுல வந்து அந்த குவார்ட்டருக்கு வந்து மாசம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ just say I just click on this previous quarter on quarter change to percentage. So அதுல என்ன காமிக்கும்னா நீங்க நல்லா பாருன்னா quarter 2ல வந்து there is a reduction by 51%. எதுக்கு வந்து ரிடக்ஷன்னா நீங்க நல்லா பாருன்னா quarter 2 சேல்ஸ் வந்து 172,000. ஆனா போன குவார்ட்டர்ல வந்து 261,000. சோ குறைஞ்சிச்சு. எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னா by 51,000. குவார்ட்டர் 3ல வந்து 209,000. ஆனா இந்த குவார்ட்டர் 3 தனிப்பட்ட குவார்ட்டர் வந்து 209,000. போன குவார்ட்டர் வந்து 172. So there is a increase. Okay, so my friends, do you understand? நண்பா நண்பி, so உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா can you show some love emoji? Okay, லைட்டா புரிஞ்சுனா பிரச்சனை இல்லை, you can show some love emoji. எனக்கு புரியுது, ஏன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இஸ் வெரி tedious, நிறைய இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன படிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து we study about selected value. Selected value என்னன்னா it will show the data what item you selected and at the same time it will show alternate results. Suppose வந்து நம்ம clear selection பண்ணும்போது it will show the other results. இரண்டு வந்து நம்ம என்ன படிச்சோம்னா calculate and also year to date. So calculate வந்து ஒரு sum if quarter if க்கு சமம். So calculate the sum of sales USD for the previous year to date or the previous month. Okay, yeah. So this is what we have learned. So of course கொஞ்சம் லைட்டா டச் அப் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படின்னா இந்த previous மாசம் வந்து இட்ஸ் நாட் இன் ப்ராப்பர் ஃபார்மேட், இயர் டு டேட் நாட் இன் ப்ராப்பர் ஃபார்மேட். ஸோ நான் சொன்ன மாதிரினா we can change this to a 1000 separator. So go to model view, expand this. So இங்க வந்து previous month இருக்கு, previous quarter இருக்கு, year to date இருக்கு. So what I'll do is I use my control button and I select previous month, year to date. So ஏன் இந்த மூணு காலம் நான் செலக்ட் பண்றேன்னா because I want to put a 1000 separator. So I put 1000 separator and then what happen is I will try to go to my report view. So report view க்கு போகும் அப்புறம் then we will see now it's in a properly formatted. அதே மாதிரி தான் this data also is a proper format. Okay, my friends. So suppose if you have learned something new, can you type number 6 in the chat box? நண்பா நண்பி. So கண்டிப்பா இந்த 1 hourல நம்ம என்ன படிச்சோம்னா we learn about how we can create an interactive presentation in Power BI and at the same time we can also learn about DAX. அதாவது இந்த மாசோட டேட்டா அண்ட் குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ சப்போஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பி, உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. அதர்வைஸ் I'll pass the floor to Harish. So Harish, over to you. Harish, sorry. நன்றி எலன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ செஷன் வாஸ் ரியலி கிரேட். ஸோ நம்ம வந்து செஷனோட எண்டிங்கில் இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் 1 hour நீங்கள் லெசன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட்.
உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எதன்னு கேட்டு டைரக்டா உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம். அண்ட் ஆல்சோ சாட் பாக்ஸ்ல we already have few questions. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஃப்ரம் லட்சுமி நாராயணன். அதாவது அந்த கேள்வி என்னன்னா, the measure we create to formulate shows in a new column in visual, does it also add on table? ஓகே, லட்சுமி நாராயணன் எப்படின்னா, இப்போ வந்து நான் இங்க கிளிக் பண்ணி உடனே ஓகே ஐ கோ டு மை ஷேர் ஸ்கிரீன். ஓகே, சப்போஸ் வந்து உங்க கேள்வி என்னன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து புது மெஷர் வந்து உருவாக்குறோம். ஓகேயா, ஸோ உங்க கேள்வி எப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த புது மெஷர் நம்ம உருவாக்கும் போது it will automatically add on a table. Okay, உண்மையா சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து just I click here new measure and I put here max. ஓகேயா, இங்க நல்லா பாருங்கன்னா max 31. just say I want to know the max of sales USD. okay, close bracket enter. ஸோ லட்சுமி நாராயண் நீங்க நல்லா பாருங்கன்னா, இங்க வந்து நான் புதுசா மேக்ஸ் மெஷர் உருவாக்கும் போது இந்த டாட்டால வந்து இங்க காமிக்கும். ஓகே, பார்க்க முடியுமா லட்சுமி நாராயணன்? மேபி யூ கேன் ஷோ சம் thumbs up. ஓகே, ஸோ இங்க வந்து மேக்ஸ் காமிக்கும். ஆனா உங்க கேள்வி என்ன, does it add on the table? எப்படின்னா இந்த டேபிள்ல வந்து ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணல? ஏன்னா நம்ம டிக் பண்ணோம். இங்க டிக் பண்ணியோன then only it will add. ஓகே, பார்க்க முடியுமா லட்சுமி நாராயணன்? Yes. ஓகே, so it will add in the data. அதாவது இந்த டாட்டா பிளேன்ல ஆட் பண்ணோம். ஆனா இந்த டேபிள்ல வந்து ஆட் பண்ணாது. நம்ம தான் மேனுவலா ஆட் பண்ணோம். ஓகேயா? Yes, thank you. ஓகே, ஸோ இரண்டு வந்து தமிழ்குமாரன் வந்து ஒரு கேள்வி கேட்காங்க. அதாவது in Power BI desktop if we create multiple pages are they refers to report or dashboard? ஓகே, இது வந்து பேரு வந்து report. ஓகே, if just say we create multiple pages வந்து of course ஒரு dashboard வந்து is a presentation. ஆனா இது வந்து is just one whole report. ஏன் வந்து one whole report சொல்றோம்னா, when I press Control P, நீங்க நல்லா பண்ணா நான் Control P தட்டியோன்னே it will export into a PDF. ஸோ இந்த PDF வந்து என்ன பேர்னா is a report. ஓகேயா, ஸோ அது வந்து டேஷ்போர்ட் வந்து என்ன பேர்னா இஸ் அ பிரசன்டேஷன். ஆனா ரிப்போர்ட் வந்து இஸ் யோர் ஃபைனல் அவுட்புட். ஓகேயா, ஸோ லட்சுமி நாட் லட்சுமி சாரி தமிழ்குமாரன், did I answer your question? Yes sir, yeah. And suppose இப்போ இதே டேஷ்போர்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணனும்னா பவர் சர்வீஸ்ல நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஆமாமா, கிரியேட் பண்ணலாம். பவர் சர்வீஸ்ல இருக்கலாம். ஏன்னா பவர் BI டெஸ்க்டாப் வந்து இஸ் a free, பட் ஜஸ்ட் your company have power services, நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரோ கூட நம்ம வந்து தாராளமா கிரியேட் பண்ணலாம். Sure. Yeah, thank you. ஓகே, மூன்று கேள்வி என்னன்னா ஃப்ரம் யுவராஜ். ஸோ யுவராஜ் என்ன கேட்டனா, மெஷர் இஸ் only for report not in the column. அதாவது எப்படின்னா யுவராஜ், அது வந்து மெஷர் வந்து இட்ஸ் ஆக்சுவலி adds another new data, a new column. ஓகேயா, ஸோ மெஷர் இஸ் only it will add for a report. அது வந்து மெஷர் மட்டும் இது டெக்ஸ்ட் மட்டும் இல்ல, we can also add a new column over here. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து மேபி you want to add a discount, we can also add it over here. ஓகேயா யுவராஜ், இப்போ எப்படின்னா we can either add a new column or we can add a new measure over here. ஸோ உங்க கேள்வி எப்படின்னா measure is only for report not in column. அது வந்து இந்த ரிப்போர்ட்ல இந்த டாட்டா பேஸ்ல வந்து we can create a new measure. அது வந்து இங்க காமிக்கும் what is the data எல்லாமே. ஸோ யுவராஜ், did I answer your question? ஸோ பாக்கிய லட்சுமி வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க எப்படி வந்து பிடிஎஃப்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்க? ஓகே, பிடிஎஃப்க்கு வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணனா நம்ம கீபோர்ட்ல வந்து கண்ட்ரோல் பட்டன் இருக்கு. ஓகேயா, மேபி I'll just write down. இங்க வந்து போயிட்டு ஓகே how to export PDF னா control P, not for printing. control P னா என்னன்னா it will export into PDF format. எப்படி வந்து நம்ம யூனிவர்சிட்டி படிக்கும்போது இந்த control C, control V நமக்கு தெரியுமோ, அதே மாதிரி பவர் BIல வந்து control P when we press it together it will export into a PDF format. So பாக்கிய விலட்சுமி, did I answer your question? So export PM னாக்க control P. Okay. So நண்பா நன்றி. You can ask question from சொல்லுங்க. asking for the DAX formula in chat or in PPT. So can you copy paste the DAX formula in the chat box? Okay. எந்த DAX formula? I think the last 3 DAX formula, it will be good if we can share the chat box. Okay. பிரச்சனை இல்ல. Because obviously நம்ம data set கொடுக்கும்போது they will practice it. So reference இருந்தா it will be helpful for them. Yeah. And also to all the participants, இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட ரெக்கார்டிங்குமே அவைலபிளா இருக்கும் நம்மளோட யூடியூப் பேஜ்ல. ஸோ நீங்க ஏதாவது போய் ரெஃபர் பண்ணணும், ரிவைஸ் பண்ணனா கூட நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சிடிசி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. இட் கேன் பி பெனிஃபிஷியல் டு எனி ஒன் ஹூஸ் லேர்னிங் பவர் BI ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டர் வந்து எக்ஸல் வந்து வேற மாதிரி, ஆனால் பவர் BIல வந்து வி யூஸ் கால்குலேட்
ப்ரீவியஸ் குவார்ட்டர். ஸோ கால்குலேட் வந்து ஒரு சம் இஃப்க்கு சமம். ஓகேயா? ஸோ கால்குலேட் த சம் ஆஃப் சேல்ஸ் USD ஃபார் த ப்ரீவியஸ் குவார்ட்டர். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் மாதம், அதே மாதிரி தான் இயர் டு டேட். ஸோ சப்போஸ் வந்து உதாரணத்துக்கு வந்து இஃப் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கால்குலேட் த சேல்ஸ் ஆஃப் ஐஃபோன். ஏன்னா நீங்க நல்லா பாருங்கன்னா இங்க வந்து எல்லாமே இருக்கு, பட் ஐ ஒன்லி வாண்ட் டு நோ த சேல்ஸ் ஆஃப் ஐஃபோன். அது எப்படி? ஸோ அது எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஜஸ்ட் ஐ கிளிக் ஹியர் a slicer. Okay, I'll just do a quick one and I want to know about the countries. Okay, இங்க எல்லா ஊரும் இருக்கு. I want to know the sales of குறிப்பிட்ட for iPhone only. So இந்த Excel வந்து sum if இருக்கு, ஆனா Power BI ல எப்படி? So அதே மாதிரி தான் quick measure. Okay, I'll put here iPhone. Okay, iPhone, and then இங்க வந்து calculate. So sum. So calculate என்ன மாதிரி? Count sum maximum I want to know the sum of sales USD. And then close bracket, I want to know what filter. I want to know குறிப்பிட்ட for iPhone. So filter, the table பேரு வந்து sales report, and the column பேரு வந்து Apple product category, equivalent to Prostophy iPhone. Okay, இந்த வந்து spelling வந்து நீங்க நல்லா பாருங்கன்னா spelling வந்து கரெக்டா இருக்கணும். So let me click this. Okay, so I'll just check the spelling எப்படி இருக்குன்னு. Okay, let me see. Apple product categories. I சின்னதா இருக்கு, P பெருசா இருக்கு. So let me just double click this. So iPhone வந்து I சின்னதா இருக்கு and P பெருசா இருக்கு. Okay, so you have to make sure the spelling is correct எல்லாமே. And I click enter. So நீங்க நல்லா பாருங்கன்னா I'll just unselect these Apple products. I will select iPhone. Okay, so நீங்க நல்லா பாருங்கன்னா இங்க வந்து 43,9095. We can change into a cut format. Okay, so suppose நான் வந்து இந்தியா நான் கிளிக் பண்ணும்போது it will show me the total sales for iPhone மட்டும் தான். ஓகேயா? So my dear friends, நண்பா நண்பி, இப்போ வந்து எதுக்கு நம்ம இது படிச்சோம்னா because in Power BI they don't have sum if. Okay, Power BI ல வந்து sum if formula இல்லவே இல்லை. So அதனால தான் we use the word calculate sum. Okay, புரிஞ்சுச்சா my friends? You can show thumbs up or some emoji. அது love emoji இருக்கலாம், ஏன் festival emoji இருக்கலாம். Okay, so did I answer your question my friends? So you can also fill in the feedback that's shared by Harish. But உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க நண்பா நண்பி. So suppose புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் if you have questions. And of course மெயினாக இந்த செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 1 minute. அண்ட் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு மெயில் வரும். மெயிலில் certificates இப்போ எல்லாம் ஒர்க் பண்ண டேட்டா செட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ் இட் ஆன் யுவர் ஓன். ஸோ லாஸ்ட் செஷனில் சில பேர் வந்து செஷன் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணாங்க, பட் ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து மறந்துட்டாங்க இல்லை கவனிக்கலை. ஸோ அதனால சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்போ நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சோம். ஸோ இந்த தடவை நீங்கள் இப்போவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதை. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ளீஸ் கேட்கலாம் இப்போ இல்லைன்னு கேட்டால். இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ எனிவேஸ் ஸோ எலன் நம்ம லாஸ்ட் இயர் ஒரு செஷன் பண்ணோம். அது ஒரு சிங்கிள் செஷன், பட் 2025 ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் பண்ணீங்க. அண்ட் இட்ஸ் அ கண்டினியூஸ் செஷன் ஃபார் 2 consecutive weeks. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் சிடிசி. அண்ட் சந்திப்போம் சீக்கிரமா. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இந்த சண்டே மார்னிங். மறுபடியும் ஒரு செஷனில் பார்ப்போம். லைக் அடிக்கடி நம்ம தமிழ் செஷன்ஸ் வைப்போம். ஸோ keep following CDC and in LinkedIn, and also join our WhatsApp community. And as I already told, please subscribe our YouTube page and follow us there too for constant updates. So thank you all. Have a great day. Bye bye.